தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயரிலே ஆமென். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளில் இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் எங்களுடைய வாழ்க்கையை கிருபையாய் தந்து ஆண்டவர் நீர் எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் எங்களை வழிநடத்தி வருகிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. கொடிய ஒரு காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறது. அதை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. நன்றி அறிதல் உள்ள இருதயம் உள்ளவர்களாய் இப்பொழுது ஆண்டவரே உங்களை துதிக்கத்தக்கதாக, உங்களை நோக்கி பார்க்கத்தக்கதாக, ஒருபடப்படத்தக்கதாக இந்த நல்ல தருணத்தை ஆண்டவர் நீர் எங்களுடைய வாழ்வை தந்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இலங்கையில் இருந்து ஆராதனை பொழுது உங்களுடைய தூய பிரசனம் இந்த இடத்தை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை ஆளுகை செய்தவர்களும் இடத்தை நாங்கள் செபிக்கிறோம். இந்த வழிபாட்டிலும் கூட காலங்கள் காலங்கள் வேத வசனங்கள் ஞானிகள் மன்றாட்டுகள் அனைத்தும் உமக்கு மாத்திரமே ஏற்படுவதாக இருக்க ஆண்டவரை காணும். ஆண்டவரை இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். எங்கள் ஜீவன நல்லது. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்காக நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளிலே 267வது பாடல் போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் வானோர் கூடி பாடலும் இன்பமாய் பாதியிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய் என்ற 267வது பாமாலையை நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்திற்காக நாம் பாடுவோம்.
சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தேன். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானும் என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் ரத்தத்திற்கு உட்படாததுமான வரலான ஜனங்களாகிய ஒரு ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் ஒரு ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையெடுக்கவும் அடியேனுக்கு நாணமுள்ள இதயத்தை தந்ததும் ஏராளமாய் இருக்கிற இந்த 9 ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால ஆகும் என்றார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுப்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகின் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய வேதப்படம் வாசித்தாயிட்டு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அருள் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதுமாக ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக ஒன்றிணைகிறோம். ஒருமனப்பாட்டின் ஆவியை எங்களுக்குள்ளாக தரும்படியாக இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம். தூய ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய இருதயங்களையும் திறந்துள்ளோம் இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒருமனப்பாட்டோடு உங்களுடைய வார்த்தைகளை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபையும் ஆற்றலையும் தந்து ஆண்டவரை வழிநடத்தும் தாழ்த்து கொடுக்கிறோம், கொடுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். மீட்பெரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனி இந்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டுமாக இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் தென்னிந்திய திருச்சபை மாவட்டத்தின் மூலமாக நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு விஸ்டம் ஃப்ரம் அபோவ். விண்ணிலிருந்து வரும் ஞானம், பரத்திலிருந்து வரும் ஞானம். இன்றைய நாளையும் மாணவர் ஞாயிறாக நாம் அனுசரிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புதிய ஒரு கல்வியாண்டு, ஆதலால் இந்த ஞாயிற்றை நாம் மாணவர் ஞாயிறாக நாம் அனுசரிக்க அழைக்கப்படுகின்றோம். அதனால்தான் இந்த தலைப்பை தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது, விஸ்டம் ஃப்ரம் அபோவ், பரத்திலிருந்து வரும் ஞானம். இந்த 21வது நூற்றாண்டை இன்டலெக்சுவல் எரா என்று சொல்கிறார்கள், அறிவாளிகளின் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்றால் வீட்டில் 3 அந்த 5 வயதுள்ள குழந்தைகள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள், செல்போனை கொடுத்தோம்னா எல்லா காரியங்களையும் அவர்களே செய்கின்றதை, என்ன செல்போனை செய்யணும் எல்லா காரியங்களும் இந்த பிள்ளைகள் செய்கிறார்கள். இன்னுமாக திருமுறைகளை சங்கீதங்களை முழுமையாக ஊக்குவிப்பது, இன்னுமாக திருக்குறள்களை முழுமையாக ஊக்குவிப்பது, இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக நேர்த்தியாக வாசிக்கிறார்கள், அந்த நோட்ஸ் படி அழகாக பாடுகிறார்கள். இந்த நிலையிலே இன்றைக்கு பிள்ளைகள் அறிவு பெருத்தவர்களாக இருக்கிறார்கள். அதே போல அந்த அறிவுக்காக பெற்றோர்களாக நாமும் இருக்கின்ற பிரயாசங்கள் அநேகமாய் இருக்கிறது. முன்காலத்திலே நாம் பார்த்ததை விட இந்த காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் மிகவும் அறிவிலே தேர்ந்தவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதே அளவுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் ஞானத்திலே சிறந்திருக்கிறார்களா என்று நாம் சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கு அது ஒரு கேள்விக்குறி நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. அப்படி என்றால் ஞானத்துக்கும் அறிவுக்கும் உள்ள
அந்த ஒப்புமையை அல்லது அந்த வேறுபாட்டை நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அறிவு அறிவு என்று பார்க்கும் பொழுது நாம் எதை எதை கற்கிறோமோ கற்பதின் மூலமாக பெறுகின்ற அந்த அறிவு. படிப்பின் மூலமாக நிறைய மேகசின்ஸ், நிறைய புக்ஸ், நல்ல தொலைக்காட்சியில ஒவ்வொரு செய்திகள் அவைகளை பார்ப்பதன் மூலமாக நம்முடைய அறிவை நாம் பெருக்கிக் கொள்ள முடிகிறது. அதே போல இந்த ஞானம் என்பது இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து வருகிறது. ஞானம் எவ்வளவுதான் நாம் அறிவு பெற்றவர்களாய் இருந்தாலும் ஞானத்தோடு செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். ஞானம் என்பது சரியான நேரத்தில் சரியான காரியங்களை எடுத்துரைப்பது. அதற்கு கண்டிப்பாக அந்த ஞானம் அவசியமாக இருக்கிறது. நம்ம எவ்வளவு டிகிரிஸ் படித்திருக்கலாம், ஆனா அந்த ஞானம் இல்லை என்றால் நாம் அதில் ஒரு சைன் பண்ண முடியாது. சரியான இடத்தில் சரியான கேள்விகளுக்கு சரியான பதில் அல்லது சரியான நேரத்தில் ஒரு காரியத்தை செய்ய நாம் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் ஞானம். இந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது 2 நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவு புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கடவுள் தான் அந்த ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். எது ஞானம் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி சொல்றது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம் கடவுளுக்கு பயப்படும் பொழுது அந்த ஞானத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அப்ப அந்த கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் எது அப்படின்னு பார்க்க தெளிவாக சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல தெளிவாக எழுதியிருக்கிறார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என்னது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். நாம் கடவுளுக்கு பயப்படும் பொழுது அந்த ஞானத்தின் ஊற்று நமக்குள்ளாக வருகிறது. அப்பொழுது அப்படி என்றால் அந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்ன என்று பார்ப்போம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். அந்த தீமை வெறுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 11ஆவது வசனத்திலேயே துன்பத்தில் சொல்லப்படுகிறது. பெருமையையும் அகந்தையையும், பெருமை, ஆணவம், அகந்தை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தீய வழிகள், நம்முடைய வாழ்விலை காணப்படுகின்ற பாவமான காரியங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்டு வாயையும், மாற்றி மாற்றி பேசுவது, பொய் சொல்வது, மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுவது, புரட்டு பேச்சு, இவைகள் இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா தீமை. இவைகளை எல்லாம் வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். அதான் வாயை புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இதான் தீமையை வெறுப்பது. இவைகள் எல்லாம் நாம் விடும் பொழுது அந்த ஞானத்தின் ஊற்று நமக்குள்ளாக ஊற்றெடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஞானத்தின் ஆரம்பம் தீமையை வெறுக்க, இந்த தீமையான காரியங்களை நம்ம விட்டு விளக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். அதுதான் நாம் ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. இந்த ஞானம் எப்படிப்பட்டது என்று நாம் சொல்லி பார்க்கும் பொழுது அதே அந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 15ஆவது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டதும் நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகழல்ல. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது. முத்துக்கள் ஒரு காஸ்ட்லியஸ்டான பொருள். பாத்தீங்கன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் UAE அருங்காட்சியகத்துல 7500 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு முத்தை அந்த அருங்காட்சியகத்துல வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு முத்து. அந்த ஒவ்வொரு முத்துக்களின் அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா 100 to 300 வருடம் தான் சொல்றாங்க. அதற்கு மேலாக போனால் 500 ஆண்டுகள். அதற்கு மேல பார்த்தோம்னா அதனுடைய நிறங்கள் மாறுபடுகிறது அல்லது அதுல விரிசல் ஏற்படுகிறது. அந்த முத்துக்களிலே விரிசல்கள் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த முத்தானது 7500 ஆண்டு கால பழமை வாய்ந்தும் அது அப்படியே இருக்கிறது என்று சொல்லி அதற்கு இந்த காலம் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அதற்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்படவில்லை. மிகவும் அது ஒரு உயர்ந்த பொருளாக வைத்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு மதிப்பு இன்னும் சொல்லப்படவில்லை.
அதை வச்சு ஸ்டாம்ப் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதற்கான ஒரு விலை நிர்ணயிக்கப்படவில்லை. அதான் சொல்றாங்க, அந்த முத்துக்கே ஒரு விலை நிர்ணயிக்கப்படவில்லை என்றால் அதை விட சிறப்பானதுதான் நம்முடைய ஞானம். விலை அந்த முத்துக்களை பார்க்கலும் அது விலையேறும். நம்முடைய ஞானம் முத்துக்களை காட்டிலும் விலையேறும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. நாம் இன்னைக்கு எதையோ சேர்க்கணும்னு நினைக்கிறோம். செல்வங்கள், செழிப்புகள், அதிகாரங்கள், பொறுப்புகள் என்று சொல்லி எதையோ நாம் இச்சிக்க நினைக்கிறோம். நான் உடமையாக்கிக் கொள்ள விரும்புகிறோம். ஆனா ஞானத்திற்கு எந்த நிகரும் இல்லை. எவ்வளவுதான் நாம் சேர்த்தாலும் அந்த ஞானத்திற்கு நிகராக எதுவுமே இல்லை என்று திருமறை வசனம் நமக்கு சொல்கிறது. அதுதான் நாம் இன்று படிக்க கேட்ட திருமறை பகுதி. சாலமோன் ஞானி இடத்துல அந்த சொப்பனத்துல ஆண்டவர் நீ விரும்புகிறதை கேள் அப்படிங்கிற அவருக்கு சொல்றாரு, நன்மை தீமை இல்லதென்று வகையிருக்க அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கும். ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. பொண்ணோ பொருளோ அவர் கேட்கவில்லை, ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறதை நாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாம். அவனுக்கு எனக்கு நான் வாழ்வு, நான் 100 ஆண்டு 500 ஆண்டு 600 ஆண்டு நான் வாழணும்னு கேட்கிறேன். எனக்கு நிறைய பொருட்கள் வேணும், ஐஸ்வர்யம் வேணும்னு சொல்லி கேட்கல. எனக்கு எதிரானவர்கள், எதிரிகள் வேணும், அவர்கள் எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கவில்லை. அவன் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்தை கேட்கிறான். அந்த ஞானத்தை கேட்டது நிமித்தமாக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுந்ததும் இல்லை. எல்லா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவனுக்கு கொடுக்கிறது நம்ம பார்க்கலாம். எல்லாவற்றையும் அவன் கொடுக்கிறார். ஞானத்தை கேட்டது நிமித்தமாக. ஞானத்துக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. அதனால நாமளும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் தெளிவாக யாக்கோபு 1:5 சொல்லப்படுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்துக்கு உதவியுள்ளவனாய் இருந்தார், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்கிறவன், அப்பொழுது அவனுக்கு நாம் இன்னைக்கு ஞானத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த குறைவை நாம் ஆண்டவரிடத்துல சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிறைவான ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். புதிய ஒரு கல்வியாண்டிற்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். அறிவிலே குறைந்தவர்கள், ஞானத்திலே குறைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நமக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த நிறைவான பரம ஞானத்தை நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை விரும்புகிறது, தீமையான காரியங்களை நாம் விலகி கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை பெற்று கடவுளுக்கு பயந்து நம்முடைய குறைபாடுகளை ஆண்டவரிடத்தில் சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வாழ்விலே குறைகளை எல்லாம் நீக்கி போட்டு நிறைவை தந்து நம்மை ஆசீர்வதிக்க வந்தவராக இருக்கிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கடவுள் மாத்திரமே நமக்கு அந்த ஞானத்தை தர முடியும். கடவுளுடைய கரத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். நிறைவான ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் தந்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கடவுள் நாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்துவோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய ஒரு கல்வியாண்டுக்குள்ளாக அருமையான மக்கள், பிள்ளைகள், ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் பிரவேசித்திருக்கிறார்கள். இந்த புதிய ஆண்டை நாமே ஆசீர்வதித்துக் கொடுங்க. புதிய ஒரு கல்விமுறை ஆண்டை மூலமாக கற்று வருகிறார்கள். ஆண்டவருடைய ஞானமும் அறிவும் தாமே பிள்ளைகளை நிரப்பும்படியாக நடத்த நாங்கள் செபிக்கின்றோம். பிள்ளைகளை தாமே பலப்படுத்துங்க. நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனை கொடுங்க. கவனத்தோடு படிக்க இல்லாம கல்வித்தார்கள். இன்றைய கல்வி முறைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது வருங்காலங்கள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஆண்டவர்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நீதாமே நம்முடைய மனதிலே நீதான் ஒவ்வொரு காரியங்களையும் வைத்திருந்தாருங்க. இந்த காலகட்டங்களிலே படிக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரை கிருபையின்படியாக நடத்த நாங்கள் செபிக்கின்றோம். அந்த பலத்தையும் ஞானத்தையும் உம்முடைய களத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆட்சி வழங்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உமக்கு பயப்படுகின்ற பயத்தை
என்னால் என்னுடைய வாழ்விலை பெற்றுக் கொண்டாடுங்க ஞானத்தின் கூற்றை என்னுடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். தாழ்த்தி கொள்கிறோம். இறைவன் நேசிக்கும் வழியாக இருக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல வழியாக. ஆமென். அறிவிப்புகள். மெய் விவாக அறிக்கை. நமது சபையை சார்ந்த டி. நித்யானந்தராஜ் அவர்களது குமாரன் மிஸ்டர் பிரபு என்கிற டேவிட் ரவி என்பவரும் CSI கிருஷ்ணநாதர் ஆலயம் 9th ஸ்ட்ரீட் காந்திபுரம் ஆலயத்தை சார்ந்த அர்ச்சனா என்கிற அர்ச்சனா கிரேஸ் என்பவரும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. இந்த தூய நிலையில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை தெரியுமானால் அதை சபையின் ஆய்வுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மனவாழ்விலே இணையிருக்கின்ற அருமையானவர்களுக்காக தலைகளை காட்டி நாம் ஜெபிப்போம். நன்மைகளுக்கு ஊற்றாக இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மனவாழ்விலே இருக்கின்ற அருமையான பிள்ளைகள் டேவிட் பிரபு, அர்ச்சனா கிரேஸுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் மனவாழ்விலே இணைவதற்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஆயத்தங்களிலும் ஆண்டவருடைய கிருபை இருக்கும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்பதை அருமையான பிள்ளைகள் உணர்ந்து தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்ட ஆண்டவரை தாமே கிருபை தாரும். நன்மையினாலே பிள்ளைகளுடைய வாழ்வை தாமே நிரப்பும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். பெற்றோர்கள், உறவினர்கள் ஒவ்வொருவரும் இந்த காரியமாக இருக்கின்ற பிரயாசம் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நன்மைக்கு எதுவாய் வழிநடத்தும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுத்த நல்ல மன்றாட்டுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடவுளுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு ஆண்டவரை பதிலளிக்கிறேன். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நான் கர்த்தரை நோக்கி சத்தம் எடுத்து விட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று பார்க்கிறேன். எப்பொழுதுமாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை நீர் தரப்படியாக மகிழ்ச்சிப்படியாக செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை நாமே உடைய திருச்சபையை நாமே ஆசீர்வதித்து வருகிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த இடத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரை செவிசாய்த்து நன்மையான காரியங்களை செய்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாசம் செய்கின்ற ஸ்தலமாய் நாளை வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய இருதயம், ஆண்டவருடைய கண்கள் இந்த இடத்தில் தங்கியிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, யார் யார் அழுகையோடு, பாரங்களோடு, விண்ணப்பங்களோடு உங்களுடைய சன்னிதானத்துக்கு நேராக கடந்து வந்து விண்ணப்பங்களை எழுதுகிறார்களோ ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் ஆமென்றும் ஆமென்றும் பதிலளித்து வருகிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய ஆளுகையும் இடத்தில் தங்கியிருக்க நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த ஆலயத்தின் மூலமாக ஆண்டவரே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால சூழ்நிலையில் ஆண்டவரே வெளிப்படையாக உங்களுடைய ஊழியர்களை செய்ய முடியாதபடி ஆண்டவரை தடைப்பட்டிருக்கிறது. தடைகளை மாற்றிக் கொள்கிறவர்கள் முன்பாக இருக்கிறேன். எல்லா தடைகளையும் ஆண்டவரை நாமே மாற்றிக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் உண்மையோடு புத்தகத்தோடு செய்யத்தக்கதான கிருபைகளை மாற்றிவிட்டதான தடையாக நாங்கள் செய்கிறோம். இந்த ஆண்டவரை உள்ளப்பட்டவர்களாய் எங்களுடைய திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் கழிக்கிறோம். ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் ஆண்டவரை நாமே கண்ணோக்குங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை நாமே பலப்படுத்துங்க. அவர்கள் கையில் செய்கிற பணிகளை நாமே ஆசீர்வதித்து கொடுங்க. உங்களுடைய கிருபை தொடர்ந்து வழிநடத்தட்டும். சோர்வுகளை மாற்றி தொடர்ந்து ஆண்டவர்களுக்கு உணர்த்துவதான கிருபைகளை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாக செலுத்துகிறோம். இன்னமாக ஆண்டவரை திருச்சபை வளர்ச்சிக்காக நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தை நாங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதப்படியை நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் அதற்கு காலங்களை வைத்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய சுத்தத்திற்கு உங்களுடைய திட்டத்திற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என்ற காலங்களில் அதற்கான எல்லா காரியங்களையும் நாங்கள் வாங்கி செய்யும் நன்மையான காரியங்களை நாங்கள் இடத்துல காண ஆண்டவரை அருள் புரிந்தோடும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாகனமாக எதிர்கொள்வதில் இருக்கிற இடத்திற்காக நாங்கள் இருக்கிற பிரயாசங்களை நடத்திருக்கிறேன். தகப்பன் அது இருக்கிற தலைகளை மாற்றி போட்டு நாங்கள் செய்கிறதில்லை. ஆண்டவர் அதை ஆலயத்தின் உடமையாக்கிக் கொள்ளவும் உடைய ஊழியத்துக்கு விரிவாக்கத்துக்கு நாங்கள் அவைகளை பயன்படுத்துவோம். ஆண்டவரை புரிதலோடு
அதிசயங்களை அற்புதங்களையும் செய்கிறார். இந்த காரியத்தில் அடையாளங்களை செய்து இந்த காரியங்கள் நன்மைக்கு வருவாய் நடத்துகிறபடியாக இந்த மாதம் பார்க்கும் சபை குடும்பங்களுக்காக தனித்தனியாக பேர்களாக ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரையும் ஆசீர்வதிப்பீராக பார்க்கிறோம். தேவைகள் அநேகம் கடினங்களில் இருக்கிறார்கள், பொருளாதார தேவைகளில் இருக்கிறார்கள், சுகவீனங்களில் இருக்கிறார்கள், விடுதலையில் இருக்கிறார்கள். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் மீதாவே சந்திக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நல்ல சுகத்தை கலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்திருங்க. அநேக ஆண்டவரே சொன்னாலே பாதிக்கப்பட்டு அருமையான பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய காக்கும் கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறோம். ஆண்டவரை நாமே பலப்படுத்தும்படியாக, நல்ல ஆரோக்கியத்தை தரும்படியாக, நல்ல இம்யூனிட்டி சிஸ்டத்தை நாமே டெவலப் பண்ணும்படியாக சொல்லிக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க. பிள்ளைகள் சென்றவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஆண்டவரை கொடுக்கிறோம் சொல்லிக்கிறோம். வாழ்வு பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா காலங்களுக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை தந்து வழிநடத்துகிறோம் நாங்கள் சொல்லிக்கிறோம். திருமண தடையினால் இருக்கிறவர்களுக்கு ஏற்ற காலங்களில் நம் வாழ்வில் வந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். பிள்ளைகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை ஏற்ற காலங்களில் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதங்களை வந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். நல்ல வேலைகளுக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கு நல்ல பணிகளை ஆண்டவரை தாமே கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அம்மா எல்லா தேவைகளையும் சொன்னீங்க. சிறு பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, பலத்திலிருந்து வரும் ஞானத்தினால அருமையான பிள்ளைகளை ஆண்டவரை நாம நிரப்புகிறோம். புதிய கல்வியான அருமையான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருந்தாக இருக்கிறோம். படிக்கின்ற காரியங்களை மனதிலே படித்து தரப்பா. புதிய ஒரு கல்வி சூழல் ஆண்டவரே, அதில் எந்த விதமான தடைகள் ஏற்படாதபடி பிள்ளைகள் ஒவ்வொரு காரியங்களையும் தன்னுடைய மனதிலே ஏற்றிக் கொடுக்கிறார்களோ அவைகள் தன்னுடைய வாழ்விலே பயனுள்ள வகையிலே அமையும். ஆண்டவரை நாம் இருந்தாலும் பலத்தின் ஞானத்தை கொண்டு பிள்ளைகளை நாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த மாதங்களை சுற்றி இருக்கிறவர்கள், அயலகத்தார், நண்பர்கள், பிரசனைத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அநேக ஆண்டுகள் கொண்டிருக்கிறார்கள். இல்லாமல் விடுதலையை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். கோவை மண்டலத்தில் கொரோனா குறைந்து வருகிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முழுமையாக நம்முடைய தேசத்தை விட்டு, என்னுடைய நாட்டை விட்டு, எங்களுடைய உலகத்தை விட்டு கடந்து செல்ல அவர்களை கூறினார். மூன்றாவது அலை வரும் என்று சொல்கிறார்கள். தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை எல்லா விஷயங்களையும் மாற்றிக் கொடுக்கப்பா. அவருடைய சூழ்நிலைகளை மாற்றிக் கொள்கிறார். எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றிக் கொடுக்கக்கூடியாக நாங்கள் செல்கிறோம். ஆராய்ச்சியாக ரகசியங்கள் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஆண்டவரை எங்களுக்கு எண்ணங்களுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு மேலான அடையாளங்களை செய்கிறார்கள். ஏற்றிக்கு அப்பாற்பட்ட அடையாளங்களை செய்கிறார்கள். ஆண்டவரே, எல்லாமே மாற்றிக் கொடுக்கப்பா. கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் மாற்றிக் கொடுப்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். தேசம் உலகம் ஆண்டவரே சிலுவையை காண ஆண்டவர் நீர் விடுவித்தபடியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரை மாற்ற வல்லவராய் நன்றி. பிரியமானவர்களை குடும்பத்திற்கும் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் வந்து ஆண்டவரை வழிநடத்தபடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரை உயிர்களுக்காக சொல்லிக்கிறோம். திருமணத்திற்காக சொல்லிக்கிறோம். பேராய குடும்பம், ஆயிரவாய் குடும்பம், ஒவ்வொரு ஊழியர்களுடைய குடும்பம், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. பாதுகாப்பு செடிகள் நிலையிலே வைத்து நாங்கள் பாதுகாத்துங்க. செய்கிற ஊழியர்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து நன்மைகளை நிரப்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் கரங்களோடு தங்கியிருக்கட்டும். தேசாதிபதிகளுக்காக தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே, கொரோனா தொற்றை கட்டுப்பாடுகளாக கொண்டு வரும்படியாக அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள், திட்டங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை வாய்க்க செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆமையோடைய அந்த ஞானத்தை தந்து இந்த ஆமையோடைய இடத்துபடியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாகாணத்தில் இருக்கிற எல்லா பற்றாக்குறைகளையும் மாற்றிக் கொடுங்க. இந்த வேக்சினேஷன் பற்றாக்குறையை மாற்றிக் கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறதாக ஆண்டவர் எல்லாமே தருபடியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாகாணவரே, ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எல்லாமே மாற்றிக் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துக்கு நேராக வந்து ஆராதிக்க துணிக்க உடைய நாமத்தை மையப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரை தருபடியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய வழிநடத்துதலும் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா நாச மோசங்களுக்கும், பொல்லாப்புகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கும், வாதிகளுக்கும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் விலக்கி காத்துள்ள நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆண்டவருடைய சமாதானம் நிறைவாய் எங்களிலும் எங்களுடைய இருதயங்களிலும் தங்கியிருக்கும் நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரை இயேசுவின் திருப்பெயரில் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே.
சிதம்பரத்திலே செய்யப்பட்டது போல பூமியிலே செய்யப்படுவதாக அன்றுள்ள எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் கொண்ட செயல்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமைகள் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எங்களுக்கு உடையவைகளே. ஆமென். தாயும் தந்தையுமாகிய கடவுளிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தூய ஆவியானவரின் கூட்டுறவும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி தாவரித்திருப்பதாக.